எல்லோருக்கும் வணக்கம். நம்ம மலை சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரஞ்சிதா பாத்தீங்கன்னா ராஜியை பார்த்து நிறைய கேள்வி மேல கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா ராஜி சொல்ற மாதிரியெல்லாம் ரஞ்சிதா பாத்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் மறுக்காம ராஜிமா சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்றத நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா கடைசியா இப்ப பாத்தீங்கன்னா ரஞ்சிதா பொய் சாட்சி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல நிரூபணம் ஆயிடுச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ராஜிதான். இப்ப கூட ரஞ்சிதா பாத்தீங்கன்னா எனக்கும் அடிக்கணும் போலதான் தோணுது ராஜிமா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா சொல்றாங்க. ராஜிக்கு ஒரே கன்ஃபியூஸ், என்ன இவன் நம்மள சொல்றாளா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி யோசிக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. ரஞ்சிதா அப்படி சொல்றதுல எந்த ஒரு தவறுமே இல்லைங்க. ஏன்னா ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா அவங்களோட காசு பணம் சொத்துக்காக ஆசைப்பட்டு ரஞ்சிதாவை ஒரு பகடக்காயா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாமே ரஞ்சிதாவுக்கு தெரியுதான். ஏன்னா ராஜையை விட்டு நம்ம பிரிஞ்சு போனா கண்டிப்பா ராஜிமா நம்மள பழி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தாங்க. ஆனா ராஜேஸ்வரியால ரஞ்சிதாவோட வாழ்க்கையே கேள்விக்குறியா ஆக போது. இனி கண்டிப்பா ரஞ்சிதா அமைதியா இருக்க மாட்டாங்க. ராஜேஸ்வரியை எதிர்த்து கேள்வி கேட்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.